إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்று முறித்தாகும். அவன் தனித்தவன், அவன் யாவற்றை விட்டும் தேவையற்றவன். அவன் இவ்வுலகில் பிறக்கவும் இல்லை, பிள்ளைகளாக யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவன் தூய்மையானவன், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்று ஏகவல்லவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும், அல்லாஹ்வின் அருளும் ஈடேற்றமும் கருணையும் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், அன்று முதல் நாளை மறுமை வரை பின்பற்றி நடக்கின்ற அத்தனை நல்ல மக்கள் மீது உண்டாவதாக பிரார்த்தித்தவனாகவும் இவ்வுரை ஆரம்பிச்சுகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற அல்லாஹுடைய பயத்தோடு அல்லாஹுடைய அச்சத்தோடு வாழ்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரமலானுடைய மாதத்தை அடைந்து ரமலானுடைய 20 நாட்கள் கடந்திருக்கின்ற இந்த நிலையிலே ரமலானுடைய மிகவும் பெருமதியான ஒரு பகுதியை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ரமலானுடைய இறுதி 10ஐ நாங்கள் அடைந்திருக்கிறோம். ரமலானுடைய இறுதி 10ஐ நாங்கள் எப்படி கழிக்க வேண்டும், அதை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நபிகளார் எப்படி பயன்படுத்தினாங்க என்பதை பற்றி இந்த குத்துபாவிலே சுருக்கமாக நாங்கள் பார்க்கணும். முதலாவது, இந்த ரமலானுடைய 20 நாட்களும் கழிந்திருக்கின்ற நேரத்தில் நானும் நீங்களும் இந்த ரமலானை எப்படி பயன்படுத்தியிருக்கிறோம்? வெறுமனே இந்த ரமலானுடைய 20 நாட்கள் நோன்பு நோட்ட நிலையிலா சென்றிருக்கிறது? இந்த ரமலானில் 20 நாட்களில் குர்ஆனோடனான என்னுடைய தொடர்பு, குர்ஆன் ஓதுகிற விஷயம், குர்ஆனை படிக்கிற விஷயம், கியாமுல் லைலுடைய இந்த ஒவ்வொரு அமல்களுடைய விடயத்திலும் நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் கொஞ்சம் சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ரமலான் வருகின்ற நேரத்திலே, ரமலான் வந்த நேரத்திலே, ரமலானுடைய ஆரம்ப நாட்களில் சில நேரம் நாங்கள் குர்ஆனுடன் தொடர்பாக இருந்துவிட்டு ரமலானுடைய நாட்கள் போக போக சில நேரம் அந்த குர்ஆனுடைய தொடர்பு எங்களுக்கு குறைந்து போயிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் இந்த ரமலானுடைய இறுதி 10ஐ, மிக பெருமதியான இந்த இறுதி 10ஐ நாங்கள் தவறிவிடக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் எப்படி இருந்தாங்க என்பதை பற்றி சொல்லப்படுகின்ற நேரத்தில் கான யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கடைசி 10ல் அவர் எப்படி என்றால் மிகவும் அவங்க முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க.
ஏனைய நாட்களை விட ஏனைய அந்த ரமலான் ஏனைய பகுதிகளையும் விட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இறுதி 10 அவன் கடுமையாக முயற்சிக்கக்கூடியவராக அமல்கள் செய்யக்கூடியவராக அமலுடைய விஷயத்தில் அவங்க மிச்சம் என்ன செஞ்சாங்க முயற்சி செஞ்சாங்கன்னு பார்க்கணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சொல்கிற நேரத்தில் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்யல் லைல் அந்த நேரம் அந்த கடைசி இறுதி 10 அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இரவை ஹயாத்தாக்குவாங்க, இரவை உயிர்ப்பிப்பாங்க. கியாமுல் லைலை கொண்டு கியாமுல் லைல் நூடாக அவங்களோட இரவை ஹயாத்தாக்குவாங்க. அல்லாஹ்வை திக்ர் செய்வரத்தில் இரவை ஹயாத்தாக்குவாங்க. குர்ஆன ஓதுறத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த இரவை ஹயாத்தாக்குவாங்க. அதே போல வஐகத அஹ்லஹு வஷத்த மிஸரஹு அவங்க மட்டும் செய்யல, அவங்க மட்டும் அதில் ஆர்வம் காட்டல. நபிகளார் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களோட சேர்த்து அவங்களோட மனைவிமார்களையும் எழுப்பினாங்க, இரவில் எழுப்பினாங்க, கியாமுல் லைலுக்கு எழுப்பினாங்க, இஅ்திகாஃபுக்கு எழுப்பினாங்க. இப்போ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்களையும் அதில் ஆர்வம் ஊட்டினாங்க. வஷத்த மிஸரஹு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கீழாடைய வேஷ்டியை இருக்க கட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதுக்கு விளக்கம் சொல்லப்படுகின்ற நேரத்தில் அந்த வேட்டி இருக்க கட்டி கொண்டாங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு வேகமாக அந்த அளவுக்கு ஆர்வமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையில ஈடுபட்டாங்கன்னு சொல்லப்படுது. அல்லது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட இறுதி 10 அவங்களோட மனைவிமாற்ற நெருங்கவில்லை என்ற அந்த விடயத்தை சொல்றாங்க. ஏண்டால் ஹலாலான ஒன்றும் அந்த விஷயத்தில் கூட என்ன செஞ்சிடப்படாது, நேரம் அது பொறுமதியான நேரம் வீணாவிடப்படாது என்பதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தை பயன்படுத்தினாங்க. ஏன் அந்த நேரத்தை பயன்படுத்தினாங்கன்னு பார்க்குற நேரத்தில் ஒரே ஒரு இரவு அடைஞ்சு கொள்வதற்காக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற நேரத்தில் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த குர்ஆன் இருக்குதே, இந்த குர்ஆனை நாங்கள் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நாங்கள் இறக்கி வச்சோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், நபியே உங்களுக்கு லைலத்துல் கத்ர் என்னென்னு தெரியுமா, உங்களுக்கு அதை பற்றி தெரியுமான்னு கேட்குறான். ஒரு விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டு திருப்பி திருப்பி அது பற்றி உங்களுக்கு தெரியுமா, அப்படி என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னால் அந்த அல்லாஹ் ஞாபகப்படுத்தின அந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பெருமதி இருக்குது, மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது என்பதனால தான் அல்லாஹ் அப்படி ஞாபகப்படுத்துகிறார். அதை போல நாம் குர்ஆனில் பார்க்குற நேரத்தில் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு அந்த அத்தியாயத்தில் முழுக்க முழுக்க அந்த லைலத்துல் கத்ரை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய ஒரு இரவு, அந்த இரவு நான் நீங்கள் அடைஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆனில் தொடர்ந்து சொல்கிற நேரத்தில் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த லைலத்துல் கத்ர் இருக்குதே அது 1000 மாதங்களை விட சிறந்தது, 1000 மாதங்களை விட சிறந்தது. நாங்கள் நினைந்தால் நாங்கள் நினைக்கிறோம் 1000 மாதங்கள்னு சொன்னால் ஒன்றை நாங்கள் விளங்கணும். எங்கட இந்த உம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முஹம்மது நபியுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் இருக்குதே அது மிக குறைவானது. ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அவங்களோட உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளோடு ஒப்பிட்ட நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்துக்கு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட அந்த காலங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்ந்த அந்த மக்களை பார்க்குற நேரத்தில் அவங்களுக்கு 900 வருடங்கள் 800 700 என்று நிறைய காலங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த சமூகத்துக்கு குறுகிய ஒரு காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னால் இந்த உம்மத்துக்கு ஸ்பெஷலாக கொடுத்திருக்குது ஒரு சின்ன அமல்ல இன்னும் மிகப்பெரிய நன்மை அடைஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதில் மிக முக்கியமானதான் இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நாங்கள் 1000 மாதங்கள் என்று நாங்கள் பார்க்குற நேரத்தில் ஒரு வருஷத்தில் நாங்கள் பார்த்த 83 வருடங்களை தாண்டிது. ஆனால் நாங்கள் நினச்சிக்கொள்ளணும் அல்லாஹ் எங்களுக்கு 83 வருடம் என்று சொல்லலை, அல்லாஹ் எங்களுக்கு 1000 மாதங்கள் என்று மட்டும் சொல்லலை, 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால் எங்கட கணக்குக்கு எங்கட
எங்கட எண்ணத்துக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாகத்தான் 1000 மாதங்களை சொல்லுகிறான். ஆனால் 1000 மாதங்களை விட அது சிறந்தது. அதுக்கு அளவில்லை. குறைஞ்சது 1000 மாதத்தை விட சிறந்தது. அது 1000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், லட்சங்களாக இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிறான் அதை விட சிறந்தது. அதுக்கு எங்களால் நன்மையை அதுக்கு மட்டிட இயலாது. 83 வருடங்கள் அல்ல, அதை விட அதிகமானது. அதுக்கு ஒரு எல்லை இல்லை. அப்படியான ஒரு இரவை நானும் நீங்களும் மிஸ் ஆக்கிடப்படாது. நாங்கள் நினைக்கணும், நாங்கள் அந்த ஒரு இரவுல ஓதுற ஒரு ஆயத்து, அந்த ஒரு இரவுல ஓதுற குர்ஆனுடைய ஆயத்து, அந்த ஒரு இரவுல நாங்கள் செய்கிற ஒரு திக்ரு, அந்த இரவுல நாங்கள் தொழுகிற ஒரு தொழுகை, அந்த இரவுல நாங்கள் செய்கிற ஒரு சதக்கா, அந்த இரவுல நாங்கள் ஒரு செய்கிற நன்மை, அது அல்லாம ஏனைய நாட்கள்ல நாங்கள் அதே அமலை செஞ்சோமாக இருந்தால், லைலத்துல் கத்ர்லையும் தொழுகிறோம், அது அல்லாத ஏனைய காலங்களையும் தொழுகிறோம் என்று சொன்னால் ஒன்றை நாங்கள் வழங்கணும். லைலத்துல் கத்ருடைய இரவுல நாங்கள் தொழுத தொழுகை ஈக்கிறேன், அதே ஏனைய நாட்டில் தொழுதத்தை விட 1000 மாதங்களை விட சிறந்தது. அது எங்களை மட்டிட இயலாது. அப்படியான ஒரு நாளை நாங்கள் மிஸ் ஆக்கிடப்படாது. அது மட்டுமல்ல, அந்த இரவை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீ, அந்த இரவில் மலாயிக்காமார்கள் பொதுவாக இறங்குவாங்க. அல்லாஹ் மலாயிக்காமார்களை மட்டும் செல்லல, மலாயிக்காமார்களை மட்டும் செல்லல, அர்ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இறங்குவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த உலகத்தில் வந்த அத்தனை நபிமார்களுக்கும் அவர் தான் வஹியை கொண்டு போகிறவர். அவர் தான் அந்த மலாயிக்காமார்கள தலைவர் என்று சொல்ற அளவுக்கு அவர் மிகப்பெரிய சிறப்புடையவர். அல்லாஹ் அவனுக்கு ஒரு அடியானை பிடித்திட்டன்னு சொன்னார். ஒரு அடியான் அவன் அல்லாஹ்வுக்கு பிடித்து விட்டன்னு சொன்னால், அல்லாஹ் நேசித்து விட்டான் என்று சொன்னால், முதலாவதாக புகழ்றது யார்கிட்ட தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டு அவங்கள அழைச்சி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அப்படியான ஒரு மலக்கு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்க? அவங்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த இரவில் இறங்குவாங்க என்று சொல்லக்கூடியதை பார்க்கலும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த இரவில் சலாம் இருக்குது, சாந்தி இருக்குது, அமைதி இருக்குது. அது எதுவரைக்கும் தெரியுமா? அது எதுவரைக்கும் தெரியுமா? ஃபஜ்ருடைய உதயம் வரைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அத போல அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்கின்ற நேரத்தில், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, இந்த குர்ஆன் ஈக்கிதே, இந்த குர்ஆன் ஈக்கிதே, இந்த குர்ஆனை நாங்கள் பரக்கத் பொருந்திய ஒரு இரவில் இறக்கி வச்சோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பரக்கத் பொருந்திய இரவு என்று சொன்னால் அது லைலத்துல் கத்ருடைய இரவு. லைலத்துல் கத்ருடைய இரவத்தில் பரக்கத் ஈக்குது. அது எதில் ஈக்குதுன்னு சொல்ல தெரியாது. எங்களுடைய அமல்களில் ஈக்கலாம், எங்களுடைய ஹிதாயத்தில் ஈக்கலாம், எங்களுடைய நேரத்தில் ஈக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதிலே இருக்கலாம். எது என்று எங்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த இரவு பரக்கத் பொருந்தியது. அப்படியா இருந்தால் இந்த இரவு சாதாரண ஒரு இரவல்ல, சாதாரண ஒரு இரவல்ல. அந்த இரவுக்காக வேண்டி நானும் நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்யணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அந்த 10 நாள்லையும் முயற்சி செஞ்சாங்கன்னு சொன்னால், அமல்களில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால், ஒரே ஒரு காரணம், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைஞ்சு கொள்ளணும். அது மறைக்கப்பட்டு ஈக்கிது. நபிகளார் 21 கடைசி 10 வரைக்கும் ஒரே அமலை ஒரே விதமாக நபிகளார் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அதிகமாக செஞ்சாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை சொல்ற நேரத்தில், தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக்கோங்க. எங்க தெரியுமா? ஃபில் அஷ்ரில் அவாஹிர், ரமதானுடைய இறுதி 10 நீங்க தேடுங்கன்னு சொல்றதை பார்க்கலும். இன்னும் சில அறிவிப்புகள்ல நீங்க ஒத்த படையில தேடுங்கன்னு சொல்றதை பார்க்கலும். ரமதானுடைய அந்த லைலத்துல் கத்ர் இரவிக்குதே, அது 21 ஈக்கலாம், 23 ஈக்கலாம், 25 ஈக்கலாம், 27 இருக்கலாம், 29 இருக்கலாம். அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடியது 23, 25, 27 இதுகளில் இருக்கிறது கூடுதலான வாய்ப்பு ஈக்குது என்பதை எங்களுக்கு பார்க்கணும். ஆனால்
இப்படி தேட சொன்ன நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த கடைசி 10லையும் லைலத்துல் கத்ருக்காக வேண்டி இஅ்திகாஃப் நின்றாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை தேடினாங்க. அவங்க ஒரே விதமாகத்தான் 10 நாளையும் அமல் செஞ்சாங்க. 10 இரவையும் ஹயாத்தாக்கினாங்க. இந்த லைலத்துல் கத்ர் இந்த கடைசி 10 நாள்ல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு இதை ஆர்வம் காட்டணும்னு சொன்னால் 10 நாளும் இரவு பகலாக, இரவிலும் தான் பகலிலும் தான் இஅ்திகாஃப் நிற்பாங்க. அதுதான் இஅ்திகாஃப். உலக விஷயங்கள் எல்லாத்தையும் துறந்துட்டு, உலக விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அல்லாஹ்வுக்காக பள்ளியில இருந்து அந்த பள்ளியில அமல்களை செஞ்சு கொண்டு ஈக்கிறதான் இஅ்திகாஃப். நபிகளார் தொடர்ச்சியாக இருந்தாங்க. நபியிட மௌத்துக்கு பின்னால நபிகளாருடைய மனைவிமார்கள் இருந்தாங்க. அந்த இஅ்திகாஃப் எங்களுக்கு இருக்க இயலுமா? நாங்க அதுல ஆர்வம் காட்டணும். எங்களுக்கு இரவு பகலாக 10 நாள் எங்களுக்கு ஒதுக்கி இருக்க இயலுமா? அதுதான் இஸ்லாம் காட்டி தருகின்ற இஅ்திகாஃப். அப்படி இல்லை, பகல்ல வேலைக்கு போகணும், பகல்ல சம்பாதிக்கணும், அப்படியான நேரத்தில் குறைஞ்ச பட்சம் நாங்கள் இரவுடைய நேரத்தில் என்ன செய்யணும்? இஅ்திகாஃப் இரவுடைய நேரத்தில் பள்ளியில் குறைஞ்சபட்சம் இருந்து நாங்கள் என்ன செய்யணும்? நன்மை செய்யறதுக்கு கொஞ்சம் முயற்சிக்கணும். ஏனால் அதில் மிகப்பெரிய கைரிக்கிறது என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிலும் குறிப்பாக சொல்லி காட்டிய அமல் தான் கியாமுல் லைல். மன் காம லைலத்துல் கத்ர், யார் லைலத்துல் கத்ருடைய இரவில நின்று வணங்குகிறாங்களோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவங்களோட முன் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் உறவுகளே, ஒன்றை நாங்கள் விளைக்கொள்ளணும். நாங்கள் எந்த அளவுக்கு எங்கட அமல்களால் சுவர்க்கம் போக இயலாது. நாங்கள் செய்கிற அமல்களுக்கு சமமாக சுவர்க்கம் ஒரு நாள் எங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் இல்லாம. இதனால தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஒருத்தருடைய அமல் அவரை சுவர்க்கத்தில் நுழைவிக்காது என்றார். அந்த நேரத்தில் சஹாபாக்கு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களையுமா? ஆம், என்னையும் தான். ஆனால் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தால என்னை சூழ்ந்து கொண்டு விட்டான் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால தான் எனக்கும் உங்களுக்கும் என்ன சுவர்க்கம் போகலும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு அமல் செய்வதுதான். அமல் செய்வதால் மாத்திரம் சுவர்க்கமுள்ள இயலாதுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்கிற அமல்ல தான். அல்லாஹ் எங்க எல்லாம் உங்களுக்கு இந்த இதை செஞ்சா உங்களுக்கு மக்ஃபிரத் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் முதலாவது அதற்கு நுழைஞ்சிரோம், அது செய்யறதுக்கு நாங்கள் புறப்பட்டுறோம். இதனால் தான் அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ் மூமின்களை பார்த்து சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரா, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் நீங்க விரைஞ்சு வாங்க. அடுத்தபடியாக தான் சொல்லுகிறான், சுவனத்தின் பக்கம் நீங்க விரைஞ்சு வாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தில நான் சுவர்க்கம் இருக்கிறேன். ஆனால் நாங்க செய்யற எந்த அமல்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால், நாங்கள் கியாமுல் யார் நின்று வணங்குறாங்களோ அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் என்னாலையும் உங்களாலையும் ஒரு ரகாத் கூட மிஸ் ஆயிடப்படாது. எப்படியாவது நான் சொல்லணும், அந்த இரவு ஹயாத்தாக்கணும் என்ற அந்த முனைப்போட நீங்கள் ஈடுபடணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல தொடர்ந்து சொல்லுகின்ற நேரத்தில் மன் உரிப கைராஹா, யார் அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த நலவை விட்டும் விலக்க தடுக்கப்படுகிறாங்களோ, அந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்க பெற்றதில்லையோ, யாரெல்லாம் அமல்கள்ல ஈடுபடலையோ அவங்க ஃபகது உரிம, அவங்க எல்லா நலவையும் தடுக்கப்பட்டு விட்டாங்கன்னு சொன்னாங்க. ரமலானுடைய இந்த கடைசி 10ல நாங்கள் பாவம் செய்ய தேவையில்லை. லைலத்துல் கத்ருடைய இரவுல பாவம் செய்ய தேவையில்லை. சும்மா இருக்கிறதே எங்களுக்கு நஷ்டம்தான். நாங்கள் பாவம் செய்யாம, நாங்கள் ஒன்றும் செய்யாம சும்மா இபாதத்துல இல்லாம நாங்கள் வெறுமனே சும்மா இருக்கிறோமா, அதே எங்களுக்கு நஷ்டம்தான். ஏண்டால் அது நன்மைகளை அள்ளிக்கொள்ளக்கூடிய காலம். எனவே இதில் மிக முக்கியமான அமல்கள் தான் இஅ்திகாஃப். அதோட சேர்ந்து நபிகளார் நின்று வணங்க சொன்னாங்க. அதோடு நாங்கள் குர்ஆனை ஓதுறது, அதை போல நாங்கள் திக்ருகளுடைய அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்யறதுல நாங்கள் மிச்சம் கவனம் செலுத்தணும். மிக முக்கியமாக குர்ஆன்.
நாங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும். நாங்கள் வீட்டில் ஓதுற குர்ஆன் ஆயத்தை விட நாங்கள் பள்ளியில் ஓதுற குர்ஆன் ஆயத்துக்கு சிறப்பு அதிகம். இதனால தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, உங்கள ஒத்தரே புத்ஹான் என்று சொல்லக்கூடிய ஷகீக் என்று சொல்லக்கூடிய அந்த 2 சந்தைகளுக்கு போறீங்க, எந்த ஒரு பாவமும் செய்யாம கஷ்டப்படாம உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் சிவப்பு ஒட்டகம் ஒன்று கிடைக்குது, நீங்க விரும்புவீங்களான்னு சொன்னாங்க. ஆம் யா ரசூலல்லாஹ். அப்படி என்றால் நீங்க பள்ளியில வந்து ஓதுற ஒரு ஆயத்திக்குதே, அந்த ஒரு ஆயத்தை நீங்க இங்க சந்தைக்கு போறீங்க, பெய்த்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம பாவம் செய்யாம உங்களுக்கு சோப்பு ஒட்டகம் கிடைக்கிறத விட சிறந்தது. நீங்க 2 ஆயத்து ஓதுறீங்க, 2 ஒட்டகம் கிடைக்கிறத விட உங்களுக்கு சிறந்தது. நீங்க பள்ளியில 3 ஆயத்து ஓதுறீங்க, உங்களுக்கு 3 ஒட்டகங்கள் சிவப்பு ஒட்டகங்கள் கிடைக்கிறத விட சிறந்தது. அன்றைய காலத்துல பெருமதியாக அந்த மக்களுக்கு காட்ட முடியுமான ஒன்றுதான் சிவப்பு ஒட்டகம். வியாபாரத்தில் மிகப்பெரிய அந்த பிசினஸ்ல அன்றைய காலத்தில் நடந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய வியாபாரம். அதை போல ஒரு ப்ராஃபிட் வேற எந்த வியாபாரத்திலும் இல்லை. அப்படியான ஒரு விடயத்தை நபிகளார் கூறி அந்த சமூகத்துக்கு வழங்கப்படுத்துறாங்க என்றால், நாங்க இந்த பள்ளியில இருந்து ஓதுற குர்ஆன் ஆயத்துக்கு அந்த அளவுக்கு அதனுடைய சிறப்பு அதிகம். அப்ப நாங்க நிறைய நேரங்களை மிஸ் ஆக்குறோம். பள்ளிக்கு வரணும், நாங்க என்ன செய்யணும் என்றால் குர்ஆனோட தொடர்பு பண்ணணும், இந்த நன்மைகளை அடைஞ்சு கொள்ளத்துக்கு. இல்லாட்டி எங்களை போல நஷ்டவாளி வேறு யாரும் இல்லை. எங்களுக்கு செல்ல தெரியாது. நாங்க இந்த ரமலான்ல இருக்கிறோம், அடுத்த ரமலான்ல இருக்குமோ இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. அடுத்த ரமலானை நாங்க சந்திப்போமோ இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி என்றால் இந்த ரமலான் நாங்க பயன்படுத்திக் கொள்ளணும். எப்படியாவது அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அடைஞ்சு கொள்ளணும். நபிகளா குறித்து ஒரு இரவை சொல்லல, ஹைராக இருப்பதற்காக 10 நாளையிலும் எங்களுக்கு அமல் செய்ய சொன்னாங்க. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் உறவுகளே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைஞ்சு கொள்ளத்துக்கு நீங்களும் முயற்சிப்போம். இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, லைலத்துல் கத்ருடைய இரவுன்னு நாங்கள் சொல்லப்படுற நேரத்தில் முதலாவது இரவு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று அதிலிருந்து எங்களுடைய அமல்கள் ஆரம்பிக்கப்படும். நாங்கள் நினைச்சு கொள்வது என்னன்னு சொன்னால், அந்த ஒரு இரவில் கொஞ்ச நேரத்துக்கு வந்து நாங்கள் தொழுதுட்டோம் என்றால், ஓதிட்டோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரும் ஒரு ஹைரை நாங்கள் அடைஞ்சிட்டோம் என்று இல்லை. அந்த இரவை பார்க்குற நேரத்தில் சில நேரம் நாங்கள் செய்கிற அமல்கள் கொஞ்சமாக இருக்கும். இரவென்று சொன்னால் எப்போ மக்ரிபுடைய அந்த நேரம் வருதோ, எங்களோட பாஷையில் சொன்ன போனால் மக்ரிபுடைய அதான் எப்போ சொல்லப்படுதோ அதில் இருந்து சுபஹுடைய அதான் வரைக்கும் உள்ள நேரம் தான் இரவு. ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொன்னால் அந்த இரவு வந்துட்டு சொன்னால் அந்த மக்ரிபில் இருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் என்ன செய்யணும் என்றால், எங்களுக்கு மக்ரிபுடைய ஜமாத் மிஸ் ஆகிடப்படாது, இஷாவினுடைய ஜமாத் மிஸ் ஆகிடப்படாது, முன்பின் சுன்னத்துக்கள் மிஸ் ஆகிடப்படாது. அதை போல பாங்குக்கு பதில் சொல்றது மிஸ் ஆகிடப்படாது. பாங்குக்கு பதிலுக்கு பின்னா நபிகளாருக்கு ஸலவாத் சொல்லி பாங்கு துவா ஓதுறது மிஸ் ஆகிடப்படாது. அன்றாட துவாக்கள் எங்களுக்கு மிஸ் ஆகிடப்படாது. நாங்கள் கொஞ்சம் சாஞ்சி எழும்புறோமா, அந்த நேரத்தில் தூங்குற நேரத்தில் கடைபிடிக்கிற ஒழுக்கங்கள் மிஸ் ஆகிடப்படாது. தூங்குவதற்கு முன்னால் நபிகளார் காட்டி தந்த ஆயத்துக்களை ஓதுவதற்கு மிஸ் ஆகிடப்படாது. நபிகளார் காட்டி தந்த திக்ர ஓதுவதற்கு மிஸ் ஆகிடப்படாது. ஏண்டால் அந்த இரவை நாங்கள் ஒரு நல்ல ஒரு இரவாக பயன்படுத்தினு சொன்னால், ஏனைய இரவுகளை நாங்கள் எப்படி பயன்படுத்தினாலும் அதை விட 1000 மாதங்களை விட இது சிறந்தது. எனவே நாங்கள் எங்களை திட்டமிட்டு கொள்ளணும். சில நேரம் நாங்கள் நோன்பு திறந்து விட்டு எங்களுக்கு சில நேரம் அந்த அசதியாக நாங்கள் செய்யணும்னு சொன்னால் ஜமாத்தை மிஸ் ஆக்குற பழக்கம் சில நேரம் இருக்கலாம். இல்லை, எனக்கு மிஸ் ஆகிடப்படாது என்று அதில் உறுதியாகிக்கணும். அதை போல இஷாவுடைய ஜமாத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். முன்பின் சுன்னத்துக்களை ஈக்கணும். இல்லாட்டி வேலையில் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட அமல்களை நாங்கள் என்ன செய்யணும் என்றால், நாங்கள் என்ன திட்டமிட்டு செய்யணும். திட்டமிடலையா நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியே நாள்கள் கழியும்.
ரமதான் முடிகிற நேரத்தில் தான் இந்த ரமதான் நாங்கள் மிஸ் ஆகிட்டோம் என்று நாங்கள் கை செய்தப்பட்டு வேலில்லை என்றால் நபிகளார் சொன்னாங்க நஷ்டவாளி யார் ரமலான் வந்து அந்த ரமலான் அல்லாஹ்ட மக்ஃபிரத்தை அல்லாஹ்ட பாவமன்னிப்பை யார் பெறலையோ அவர் நஷ்டவாளி என்று சொன்னாங்க. நீங்கள் நஷ்டவாளி ஆகிடப்படாது. இன்னும் எஞ்சிய 10 நாள் கழிக்குது. எங்களுக்கு திட்டமிட்டு கொள்ளலாம். நாங்க என்ன செஞ்சிடப்படாது, இந்த ரமலான்ல நாங்க உடுப்பு எடுக்கிற பேர்ல அந்த இரவை கழிச்சிடப்படாது. இரவை நாங்க நாசமாக்கிடப்படாது. நாங்க உடுப்பு வாங்கணுமா, நாங்க பேச்சசிங்களுக்கு போகணுமா, நாங்க செஞ்சு கொள்ளணும். அந்த காலையை பொழுதை பயன்படுத்திக் கொள்ளலாம், பகலை பயன்படுத்திக் கொள்ளலாம். அல்லது நாங்க நேரத்தோட அதுக்காக தயாராகிக்கணும். நாங்க அந்த இரவுல நாங்க என்ன செய்யணும் சொன்னால், நாங்க சந்தைக்கு போறோமா, ஒன்றை விளைக்கொள்ளணும். அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான இடம், அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபமான இடம் நாங்க என்ன என்றால் அது சந்தை என்றாங்க, மார்க்கெட் என்றாங்க. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் பள்ளி என்றாங்க. பள்ளியில கழிக்கப்பட வேண்டிய நேரத்தை நாங்க ஏனைய இடங்கள்ல கழிப்போம் என்று சொன்னால், நாங்க எங்களுடைய கூட்டாளிமார்களோட நண்பர்களோட கலைச்சி விளையாடி கழிப்போம் என்றால் எங்களை போல நஷ்டவாளி வேற யாரும் இல்லை. எனவே இந்த ரமதான இறுதி 10 நாங்கள் நல்ல முறையில் கழிச்சு அந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களாக மாறணும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்பாய்க்கும். இறுதியாக நாங்கள் என்ன செய்யணும் என்றால், அந்த பலஸ்தீன மக்களுக்கு நாங்கள் துவா செய்யறது தவறப்படாது. ரமலான் வருது, அங்க யுத்த நிறுத்தம் என்று வருது. அந்த நேரத்தில் மிகவும் சந்தோஷப்பட்டோம். ஆனால் யூதர்கள் எப்போதும் அவங்க உடன்படிக்கை மீறக்கூடியவங்க தான். இன்று அரசியல் என்ற பெயர்ல சிறுவர் உரிமைகள் என்று ஏதோ பேசுறாங்க. ஆனால் பலஸ்தீன்ல அங்க கொல்லப்படுது சிறுவர்கள் அநியாயமாக. அதை போல முஸ்லிம்கள் கொல்லப்படுது, அநியாயமாக கொல்லப்படுது. அவங்க ரமலான ஆரம்பிச்சது சந்தோஷத்துல, ரமலான்ல இறுதி அடையிற நேரத்துல கவலையாயிக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் செய்ய ஏழுமான ஒன்றே ஒன்றுதான், அவங்களுக்கான துவா செய்யறது. அங்க அவங்க நோவினப்படுத்தப்படுறாங்களா, எங்கட உள்ளத்துல தாக்கணும். எங்கட ஒரு சகோதரருக்கு எப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நாங்க துடித்து போகிறோமோ அதே துடிக்கிற உணர்வு எனக்கும் உங்களுக்கும் ஈக்கணும். எங்களால் செய்ய முடியுமான ஆக இறுதியான ஒரே ஒரு உதவிதான் அல்லாஹ்ட்ட கையேந்து அவங்களுக்காக பிரார்த்திக்கிறது. நாங்க எங்களோட துவாக்கல்ல அவங்கள மறந்துடப்படாது, அவங்களையும் நாங்க எங்களோட துவால சேர்த்து கொள்ளணும். அவங்களுக்கு அல்லாஹ் விடிவை கொடுக்கணும் என்று, அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு அந்த நல்ல ஒரு சூழல் அவங்களுக்கு கொடுக்கணும் என்று, அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு அந்த யகூதிகளை அல்லாஹ் அழிச்சிடணும், அவர்களுக்கு அல்லாஹ் அழிவு கொள்ளணும் என்று நாங்க அவங்களுக்காக அந்த பலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் துவா பிரார்த்தனை செய்யணும். எங்களோட வாழ்க்கையில எங்களோட துவால அவங்கள மறந்துடப்படாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த ரமலான் இறுதி கட்டத்தை அடைஞ்சிக்க நாங்கள் நல்ல முறையில் பயன்படுறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.